அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெளி உலகில் நல்ல வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்தி உள் மனசில் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஆசை வார்த்தைகளால் இந்த வீடியோ நிரம்புவதை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை காணலாம். பிரச்சனைகள் அப்படின்னாலே சற்று நெகட்டிவான வாக்கும் பலரும் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதால என்ன நெகட்டிவாக சொல்கிறேனே அப்படின்று கருத வேண்டாம். கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்ன ராசிகளிலிருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சனி ராகு இணைவு அப்படிங்கிறது அமையப்பட்ட ஒரு நல்ல ஒரு பலனாக அமையப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இனிவரும் காலத்தில் நன்மையான பலன்களையும் யோகமான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முன்பாக இது அமையப்பெற்றது அப்படின்னா நிச்சயமாக பாதகமான பலன்களை தான் கொடுத்துருக்கோம். அப்படி என்ன பாதகமான பலன்களை கொடுத்துருக்கோம், ஏன் கொடுக்குது அப்படின்னு முதல்ல பார்த்தோம். நம்மளோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 1000 உறவுகள் இருந்தும் அனாதையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் அமைப்பு. பிள்ளைகளுக்காகவும் சில காரணத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே தவிர எனக்காக நான் எந்த வாழ்க்கையுமே வாழலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணமாக அமைப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் இனிவரும் காலத்தில் அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிஷப லக்ன ராசிகள்லேருந்து 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சனி ராகு. இந்த சனி பகவானுடைய பார்வையே சற்று கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சனி ராகுவோட இணைவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமான இருளும் அதிகமான விஷம் சார்ந்த ஒரு பார்வையாக அமைப்பட்டிருக்குது. அப்போ 12ஆம் இடமான மேச ராசியை ரிஷப லக்ன ராசிகளுக்கு 12ஆம் இடமான மேச ராசியை சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ என்ன நடக்கும்? 12ஆம் இடம் விரய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விரயங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், வீண் விரயங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், யாரோ வாங்கினதுக்கு நாம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் 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 இது மட்டும்தான் மைண்டில் ஓடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எங்கேயுமே நிம்மதி இருக்காது, எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்காது. கடன்காரர்கள் வீட்டுக்கு வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும், பேங்கில் லோன் போட்டிருப்போம் அது கட்ட முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான சூழ்நிலையாக இருக்கும். எங்கும் நஷ்டங்கிற வார்த்தையை தான் இருக்குது அதிகமாக கேள்விப்பட்டீங்களே தவிர லாபங்கிறது பெருசாக வந்திருக்காது. இவ்வளோ காரணத்துக்கு காரணம் வேலை. ஒரு வேலை நல்லா இருந்துச்சுன்னா, உத்தியோகம் நல்லா இருந்ததுன்னா எல்லா கடனையும் அடைச்சிடலாம், யோகமாக இருக்கலாம். அப்போ உத்தியோகம் இருந்தால் தானே கடன் அடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தியோக ஸ்தானத்தில் கையை வைக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இருக்காது, உத்தியோகத்தில் இருந்தாலும் எப்போ இந்த வேலையை விட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கும், பிடிச்ச உத்தியோகம் இருக்காது, பிடிச்ச வாழ்க்கை இருக்காது. சுய தொழிலே செஞ்சோம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாமா வேண்டாமா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கும். தொழில் ஸ்தானம் முற்றிலுமாக லாபம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், மாதம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் கூடயே இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு போயிடலாம், சின்ன ஒரு கடையாவது வச்சு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உத்தியோக ஸ்தானங்கள் பாதிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தையும் பாதிப்பை ஏற்படுத்துகிறார். சனி ராகோடு சேர்ந்து அதீதமான உஷ்ணமான காற்றையும் வெளியிடுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து நிறைய விரயங்களை ஏற்படுத்துகிறார். அதிலிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சிம்ம ராசியை பார்க்குறார். தாயார் மண்மனை சுகபோகங்கள். அப்போ தாயாருக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா தாய் உங்களை நினச்சி கண்ணீர் படக்கூடியது, கண்ணீர் விடக்கூடியது, வேதனைகள் படக்கூடியது, நம்ம பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி கவலைப்படுற சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும். பையனாக இருந்தாங்க அப்படின்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்படுது, சிறு தூரதேச பயணங்கள் ஏற்படுது, குடும்பத்தொட்டு பிரிஞ்சு போகிறது, அம்மா பிள்ளையை நினச்சி வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா கணவனை திருமணம் ஆகிருக்கும், அவர்கள் டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க, கணவனை பிரிஞ்சிருப்பாங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையாக இருந்திருக்கும். இல்லை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வயது ஆயிடுச்சு, 30 வயது ஆயிடுச்சு, நான் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிற வேதனைகள் தாய் தந்தைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவருடைய தாயாருடைய கஷ்டங்கள் அப்படிங்கிற இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்மனை சார்ந்த விஷயங்கள். ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிறேன், ஏதாவது சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, ஒரு சுதந்திரமாக இருக்க முடியல, சொந்த வீடு வாங்குங்கிற கனவாக போயிடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஒரு லேண்டு வாங்கின லேண்டில் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு வீடு வாங்கின வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு இடத்த விற்கலான்னு பார்க்குற விற்க முடியல, ஒரு இடத்த வாங்கலான்னு பார்க்குற வாங்க முடியல, பிரச்சனைகள் இருக்குது, பட்டா பிரச்சனைகள் இருக்குது, பங்காளி பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு தரக்கூடிய காலமாக அமையப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இது அமைப்படுது. இதனால தான் இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையாக இருந்துகிட்டே இருக்குது.
அப்போ ஒரு சுகபோகம் இருக்குமானா இருக்காது. ஸோ 4ஆம் இடம் புதிதாக வாங்குகிற மண்மனை மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது. அப்போ வாழக்கூடிய இடத்துல பாருங்கள், உங்கள் முன்ன விட்டு பின்ன பேசுகிறது, இங்கே இருந்தாலும் பிரச்சனை, வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தா அங்கே போனால் அந்த பிரச்சனை தான் வரும். இப்போ எங்கே போனாலும் பிரச்சனைகள் இருக்கிறதால இடம் மாறுறதோ வீடு மாறுறதோ இப்போ தேவையில்லாத ஒரு வேலையாக அமைப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இருக்கிற இடத்துல இருந்து கொள்வதுங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கும் அனுகூலமான பலனை கொடுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்குறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கணவனுடைய கருத்து வேறுபாடுகள், வன்பு வழக்குகள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, டைவர்ஸ் கேஸ் ஆகிறது, ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள், ஏதோ குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன், மற்றபடி இந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக அமையக்கூடியதாக அமைப்பட்டிருக்கிறது. நிறைய அன்பர்களுக்கு திருமண தடை ஏற்படுத்தி கொடுக்கறது, திருமணம் ஆகலை, திருமண தடை ஏற்படுகிறது, கணவனைக்குள்ள உறவுகளில் பலம் இல்லாமல் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 முறை கன்சீவாக ஆகி கரு கலைந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. ஸோ பல்விதமான பிரச்சனைகள், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தரக்கூடியதாக அமைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது வரைக்கும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக சரி இருக்காது, வேலை இருக்காது, வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். அப்படியே வேலை இருந்தாலும் 10 வருஷம் கம்மியாக வேலை பார்த்துப்போம், திடீர்னு வேலையை விட்டு நிற்கிற மாதிரி இருக்கும், சுயதொழில் செய்யலாமாங்கிற எண்ணங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு மாதமாக போயிருக்கும். இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதங்கள், இதுக்கு முன்பாக 3 மாதங்கள், ஆகஸ்ட்லேருந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இந்த 3 மாதங்கள்ங்கிறது நிச்சயமாக கடுமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லக்ன ராசிகள், ரிஷப லக்ன ராசிகளில் 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய காரத்துவமும் உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி சுக்கிரன் குரு அப்படிங்கிற காம்பினேஷன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சனி ராகு நினைவுப்படுறாங்க. அப்போ ஒரு குழப்பமான நிலை, நல்ல அமைப்புகள் வர மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, காயப்பட்ட மனம் காயப்பட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அதுக்கு மருந்தளிக்க முடியாத சூழ்நிலையை தான் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகள்லேருந்து அதுக்கு முன்பாக அமையப்பட்ட ஒரு காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சுகபோகங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும், மண்மனை சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நடக்குமா, இதுக்கப்புறம் இதெல்லாம் மாறுமானா நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அமையப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன குறைவாக இருந்ததோ, என்னென்ன குறைபாடுகளாக இருந்ததோ அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பாக அமையப்பட்டிருக்கிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, காதல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி அடைக்கக்கூடியதாக இருக்குது, டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு மறுமணம் நடக்குமா, மறுபடியும் ஒரு டைவர்ஸ் நடந்துருச்சு, மறுபடியும் திருமணம் நடக்குமா, பிரிஞ்ச கணவன்களை ஒன்று சேருவோமா அப்படிங்கிற சூழ்நிலைகள், என்னோட திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறேன், அது மாறுமா, இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலையாக அமைப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அதிகமாக ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும், இது இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு அமையப்போகிற ஒரு காலமாகவும் அமையப்போகிறது. ஒரு நிரந்தர வேலை வேணும், உத்தியோக ஸ்தானம் சரியில்லாமல் இருக்கிறதால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு 30, 35 வயது 40 வயது ஆக போகுது, இன்னும் வரைக்கும் ஒரு நிரந்தர வேலைகள் இல்லை, இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லக்கூடியவருக்கு நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அமைய போகிறது. சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கினா கூட போதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏன் இந்த தூக்கம் வரல, ஏன் தூக்க விடாமல் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உறக்கத்துக்கு ஏன் இவ்வளோ தவிப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது காரணம் சனி ராகுவோட இணைவு தான். ஸோ இது கண்டிப்பாக நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தூக்கம் இல்லாமல் மனச்சார்ந்த விஷயங்கள், மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனவேதனைகள், நிம்மதி இல்லாத காலத்தை நிச்சயமாக அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். இது எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இதற்கு முன்பாகவும் நேற்று வரை இந்த வீடியோ பதிவை பார்க்கின்ற வரை நடந்ததாக இருந்து கொண்டிருக்கும். இனிவரும் காலங்கள் எவ்வாறாக இருக்க போகிறது என்பது பற்றி பார்ப்போம். நிச்சயமாக உடல் ஆரோக்கியங்கிறது மேம்படும், உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும், ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும், சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் ஏற்படும். இது வரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது, செய்யலாமா வேண்டாமா, சரியா தவறா, நடக்குமா நடக்காதுங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கும். ஆனால் இனி காலங்களில் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் சரியாகவே இருக்கும், நம்ம எதனா பார்த்துக்கலாங்கிற நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆயுள் குறைபாடுகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கும். ஆயுள் குறைபாடுகள் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறலாம், ஏன் இந்த வாழ்க்கை வாழணும், இந்த வாழ்க்கை வாழ்த்து வாழாமல் போயிடலாமேன்னு மரணத்தை நோக்கி மரணம் சார்ந்த பேச்சுக்களுங்கிறது உங்கள் மனதில் எழப்பட்டிருக்கும். அதுக்கான செயல்பாடுகள் நடைபெற்றுச்சோ இல்லையோ, ஆனால் ஒரு கணமாவது ஏன் இந்த வாழ்க்கை வாழும், இறந்து போயிடலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலையை உங்கள் மனம் ஏற்படுத்தியிருக்கும். அதுவே ஒரு ஆயுள் குறைபாடு தான். நல்லா வாழ்கிற வாழ்க்கையில் ஏன் நம்ம வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறதும் ஒரு ஆயுள் குறைபாடுகள் தான். அது மாறி போகும், இனி நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிற அமைப்புகள்ங்கிறது வரப்போகிறது.
வம்பு வழக்குகள், இனம் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், தகராறுகள், வாகன விபத்துகள் வழக்குகள் இருக்குது, இடப்பிரச்சனை வழக்குகள் இருக்குது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் மாதம் வரை அமையப்போகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கருத வேண்டாம். ஏன்னா முக்கியமான பிரச்சனை இதுதானே. தொழில் சரியில்லை, கடன் பிரச்சனை இருக்குது, ஆயுள் பிரச்சனை இருக்குது, ஏன் வாழ்க்கையை வாழ்கிறோம் இருக்குது, உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது, வியாதிகள் இருக்குது. ஒரு இதுவுமே சரியில்லாமல் போகிறதால இந்த மூன்றுமே முக்கியமாக இருக்கிறதான் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைப்பட்டிருக்கிறது. தொழிற்சானம் நன்றாக இருக்கும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவருக்கு அரசாலக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்தில் அமையப்போகிறது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த டிசம்பருக்குள்ளே விதைக்கப்படும். ஆனால் அறுவடை அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. நல்ல யோகமான அமைப்புகள் அப்படிங்கிறது அமையப்போகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் அமைய போகிறது. புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டிருக்குள்ள புத்திர பாக்கியம் அமைய போகிறது. வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சென்று பணியாற்றக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. நான் சுய தொழில் செய்யலாம் அப்படின்னா நிச்சயமாக 2026 ஜனவரிக்கு பிறகு செய்வது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாத காலத்தில் புது தொழில் இடமாற்றம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறத வச்சுட்டு வாழ்வது அப்படிங்கிறது அனுகூலமான பலன் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. இந்த சனி ராகு இணைவு அப்படிங்கிறது சற்று பாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்தாலும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. அடுத்த பயிற்சிகள் குரு பகவான் பயிற்சி அடைந்து கடகராசிக்கு பயிற்சி அடைவார். ஒரு யோகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த ஆண்டுகளில். அப்போ அனைத்துமே ஒரு நல்ல யோகமான காலம், அற்புதமான காலங்களாக அமைப்பட்டிருக்கிறது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நல்ல மாற்றங்கள், நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து வருவது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். ராக்கே தோஷ பரிகாரங்கள், ராக்கேது வழிபாடுகள் செய்து வருவது அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். தைரியமாக இருந்து வாருங்க. உங்கள் தைரியம் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையாக இனிவரும் காலங்கள் அமைய போகிறது. இனிவரும் காலங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் எவ்வளோ உழைச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நல்லதொரு மாற்றம், நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. ஒரு அற்புதமான காலமாக அமைப்போட்டுகிறது. கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரை ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க